बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम या अय्युहल्लज़ीन आमनू कुतिबा अलैकुमुस्सियामु कमा कुतिबा अलल्लज़ीन मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून अय्यामन मअदूदात फमन कान मिनकुम मरीदन औ अला सफरिन फइद्दतुम मिन अय्यामिन उखर وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒரு புனிதமான ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா 1000 நோக்கங்களை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு வழங்கல. ரமதானுடைய மாதத்தை 100 கணக்கான நோக்கங்களை வச்சு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கல. ரமதானுடைய நோக்கம் அல்லாஹ் ஒரு 10-20 நோக்கங்களை வச்சியும் அல்லாஹ் ரமதான் எங்களுக்கு வழங்கல. ரமதான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினது ஒரே ஒரு நோக்கத்தை வச்சுதான். குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவுதான் நீங்க பிரட்டி பார்த்தாலும் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும்தான் சொல்றான். அது என்ன? குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நாங்க ஏன் உங்களுக்கு நோன்பை கட்டாயமாக்கி இருக்கிறோம் என்றா உங்களோட உள்ளத்துல தக்வா வர வேண்டும் என்பதை திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டல்ல போய்த்து ஐசி ரூம்குள்ள அட்மிட் ஆகிட்டார். இப்ப ஆபரேஷன் நடக்க போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மில்லியன் கணக்கு டாக்டருக்கு செலவழிக்கிறார், மில்லியன் கணக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கிறார், மில்லியன் கணக்கு மருந்துக்கு செலவழிக்கிறார், மில்லியன் கணக்கு எவ்வளவு செலவழிச்சு காலம் நேரம் 1 மாசம் 2 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா இன்னும் நோய் இருக்குது.
அப்ப ஆபரேஷன் சக்சஸ் என்று சொல்லுவோம். இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டோம், ஆனா பேஷண்ட் டெட் என்ற லெவல்ல தான் இருக்குது. கேட்டா சொல்றோம், மாஷா அல்லாஹ் நான் தராவீஹ் மிஸ் பண்ணாம தொழுந்தேன், இந்த ரமதான்ல மட்டும் 10 குர்ஆனை தமாம் பண்ணினேன், இந்த ரமதான்ல கடைசி 10 நாள் சுதேஷிக்கு பின்னால தான் தராவி கியாமுல் லைல் எல்லாம் தொழ போறேன். ஆனா இந்த ரமதான்ல அல்லாஹ் தராவீஹ் அடைங்க என்று சொல்லல, அல்லாஹ் குர்ஆனை தமாம் பண்ணுங்க என்று சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது ரமதான்ல நான் எதிர்பார்க்கிறது உங்களோட உள்ளத்துல தக்வா வரணும் என்றதுதான். எல்லாமே செஞ்சிட்டோம், ஆனா எது அடையணுமோ அது அடையாட்டி ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் டெட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்ப கேள்வி என்ன? தக்வா என்றா என்ன? தக்வாக்கு ஆக லேசாக உலமாக்கள் டெஃபினிஷன் வரைவிலக்கணம் சொல்றாங்க, கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா, abstaining your nafs from evil desires. தவறான எண்ணங்கள் பாவங்களை விட்டு உங்களோட நஃப்ஸ அடக்குறது இருக்குதே, இதுதான் தக்வா. எனவே ரமதானுடைய நோக்கம் தராஹீஹ் அடைகிறதோ அல்லது கியாமுல் லைல் அடைகிறதோ, குர்ஆன்களை தமாமாக்குறதோ, சதகாக்களை கொடுக்கிறதோ அல்ல. ரமதானுடைய நோக்கம் பாவங்கள்ல இருந்து உங்களோட நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. யாரு நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமே என்ற பயத்துல وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, யாரு மனோ ஆசைகள் இச்சைகள் பாவங்கள்ல இருந்து தன்னுடைய நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றாரோ, சுருக்கம் யாரு தக்வா உண்டாக்கி கொள்றாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது, நீங்க யாரும் என்னைய தவறாக நினைக்க வேணாம், நாங்க எல்லாமே லிஸ்ட் போட்டிருப்போம், தராவி எங்க தொழுகிறது, கியாமுல் லைல் எங்க தொழுகிறது, குர்ஆன் எவ்வளவு தமாம் பண்றது, எங்க போய்த்து செலவழிக்கிறது, எல்லாத்துக்கும் லிஸ்ட். ஆனா பாவத்துடைய லிஸ்ட போட்டு யாழ்லா மியூசிக் கேட்கிறான், தௌபா, இதுக்கு பிறகு ஹராம், நான் இதுக்கு தௌபா செஞ்சிட்டேன், யாழ் எனக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, ஹராம், இதுக்கு பிறகு அந்த பெண்ணோட எந்த தொடர்பும் இல்லையா, யாழ யாருக்கும் தெரியாம நான் படம் பார்க்கிறேன், ஃபில்தி சைட்ஸ் பார்க்கிறேன், மோசமான காட்சிகளை பார்க்கிறேன், இது எல்லாத்துக்கும் யாழ்லா நான் தௌபா செய்கிறேன். ஏன்? அல்லாஹ் பார்க்கிறது, நீங்கள் நோன்பு பிடிச்சது, இன்றைக்கு நீங்கள் நோன்பு பிடிச்சது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியா, பொண்டாட்டிக்கும் தெரியா, புள்ளைக்கும் தெரியா, கூட்டாளிக்கும் தெரியா, எல்லாம் பூ மாதிரி வந்து எல்லாம் இஃப்தார் செய்கிறோம், ஆனா அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நீங்க இன்றைக்கு முழு நாளும் பசிச்சுதான், தாகம்தான், மனைவியோட ஆசைதான், ஆனா மனைவி கிட்ட போகாம எங்களை பாதுகாத்தோம், சாப்பாடு தின்னாம பாதுகாத்தோம், குடிக்காம பாதுகாத்தோம். இது தெரியும் அல்லாஹ்க்கு மட்டும்தான், வேற யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், வாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதே மாதிரி நீ செய்யற பாவமும் இருக்குதே, எனக்கு மட்டும்தான் தெரியும். நல்லவன போல நடிப்பாய் நீ, ஆனா நீ போடுற கூத்து எல்லாம் எனக்கு தெரியும். தக்வாவை உண்டாக்கிக்கோ, என்ற பயத்தை உண்டாக்கிக்கோ. ரமதான நான் உங்களுக்கு ஏன் தந்திருக்கிறேன் என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு 2 காரணம், ஒன்று நஃப்ஸ், அடுத்தது ஷைத்தான். ஷைத்தான் அல்லாஹ் முதல் நாள், யா ஜிப்ராயில் இஹ்பித் இலல் அர்த ஃபஸ்ஃபத் மரதத்தஷ் ஷயாத்தீன் அகுல்லஹும் பில் அக்லால் ثم قذفهم في البحار, ஜிப்ரீல் உலகத்துல இறங்கி மக்களை பாவத்துல போடக்கூடிய ஷைத்தான சங்கிலியால கெட்டி கடல்ல வீசுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அது சுட்டிதான் 2 ரக்காத் தொழுங்கன்னு சொன்னாவே கஷ்டம். ஆனா இப்ப தராவி 20 ரக்காத் என்று சொன்னாலும் எத்தனை பேர் முதலாவது நாள் தொழுந்தாங்க? ஏன்? அது ஷைத்தானுடைய ஊசலாட்டல்கள் குறோ. எனவே மனிதன் அமல்களின் பக்கம் வாரான். அல்லாஹ் நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டிய ரமதானை தந்து அல்லாஹ் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்ய முதலாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா இல்லையா, டயக்னிஸ் பண்ணி பார்க்கணும் என்ன நோய் இருக்குது என்று. அல்லாஹ் ஷைத்தானை நிப்பட்டிட்டு முர்ஷித், அப்துல்லா, ஜெயித், அப்துல் ரஹ்மான் ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் என்ன காட்டுறான் என்ற ஸ்கேன் பண்ணி, வாப்பா இந்த ரமதானுடைய மாதத்துல ஷைத்தானுடைய ஊசலாட்டல்கள் இல்ல, ஸ்கேன் பண்ணி ஒன்று உண்மையான நிலைமையை காட்டுறோம், ஷைத்தான் இல்லாட்டி நீ எப்படி இருக்கிறாய். இந்த ரமதான்லயும் படம் பார்க்கறது விடல்ல, இந்த ரமதான்லயும் தவறான தொடர்புகளை விடல்ல, இந்த ரமதான்லயும் மியூசிக்கை விடல்ல, இந்த ரமதான்லயும் எங்கட பாவங்களை விடல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஷைத்தானுக்கு பிளேம் பண்ண வானம், ஷைத்தான் இல்லாம ஸ்கேன் பண்ணி காட்டுறோம், உண்ட நிலைமை இப்படிதான். நீ இப்ப திருத்திக்கோனையா,
தௌபா செஞ்சிக்கோ, நஃப்ஸா அடக்கிக்கோ. அது எப்படி செய்யறது யா அல்லாஹ்? பாப்பா நீ நோம்பு பிடிக்கிறாயே, இவ்வளோ காலம் ஹலாலான சாப்பாடு, இவ்வளோ காலம் ஹலாலான மனைவி, இவ்வளோ காலம் ஹலாலான தண்ணி ஷர்பத், வானம் சொன்னோடனே நஃப்ஸா அடக்குறாய், கண்ட்ரோல் பண்றாய். ஏன் இதை உனக்கு ஹராத்துக்கு அப்ளை பண்ணலாது? ஏன் உனக்கு இப்ப நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணலாது? You have the ability to do it. உன்னையால செய்யலும், நீ செய்யாம இருக்கிறாய். அல்லாஹ் ஸ்கேன் பண்ணி காட்டுறான், உன்னையால செய்யலும். உன் நோய்கள் இதுதான். ரமதான்ல ஷைத்தானுக்கு யாருமே சவானம். அல்லாஹ் எங்களுக்கு நோயை காட்டுறான், நீ இவ்வளவு நோயோட இருக்கிறாய், ட்ரீட்மெண்ட் வேணுமா? முதல் 10 நாள் மர்சியுடைய 10 நாள் ரஹ்மத், இரண்டாவது 10 நாள் மக்ஃபிரத்துடைய 10 நாள், மூணாவது 10 நாள் இத்துகு அனின்னார், நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய 10 நாள். முதலாவது டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் செஞ்சு சரி வரல, டாக்டர் சொல்லுவார் வாப்பா போய் அட்மிட் ஆகுங்கோ, ஹாஸ்பிட்டல்ல போங்கோ, அவசரமா ஆபரேஷன் செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 20 நாட்கள் நான் திருந்தல்லையா, கடைசி 10 நாள் என்ற ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆக, அதுதான் கடைசி 10 நாள் இஅ்திகாஃப்ல வந்து உட்காரு. இந்த ஐசி ரூமுக்குள்ள வாங்க, மலாய்க்காமார்களுடைய சூழல், குர்ஆனுடைய சூழல், மஸ்ஜிதுடைய சூழல், நல்ல மக்களுடைய சூழல், அந்த சூழல்ல வாங்க, உங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் செய்யறோம் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதான்ல எதை அடையணுமோ அதை அடைஞ்சோமா என்று பார்க்கணும். எனவே யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ரமதானுடைய நோக்கம் தராவீஹும் இல்ல, குர்ஆன் தமாமும் இல்ல, கியாமுல் லைலும் இல்ல. ரமதானுடைய முதலாவது நோக்கம் ஒரே ஒரு நோக்கம், பாவங்களுக்கு கமா அல்ல, பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, பாவங்களுக்கு தலாக் கொடுக்கிறது, பாவங்களை 100க்கு 100 விடுறது. இதைதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 12 நாள் ஆகிட்டு எத்தனை பாவங்களுக்கு தௌபா செஞ்சோம் என்றதை நாங்க யோசிக்கோம். எத்தனை பாவங்கள், எவ்வளவு பாவங்கள் எங்களால நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பாவங்களோட நாங்க ரமதான கழிச்சிட்டோம் என்றா டெம்பரரி சில நேரத்துக்கு நிப்பட்டிருப்போம், டெம்பரரி அல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது டோட்டலி நீங்க அந்த பாவத்தை விட்டுடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னும் லேட் இல்ல, ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான் எங்கட எல்லாம் பாவங்களுக்கு நாங்க தௌபா செய்யணும் என்று. எல்லாமே அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டு கொண்டிருக்கிறான். பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் நன்றாக விளங்கிக்கோங்க. ஒன்று இருக்குது, நாங்க அல்லாஹோட தொடர்பாக இருக்கிறோம், அதோட சம்பந்தப்பட்ட பாவம். ஒருத்தர் இருக்கிறார் மியூசிக் கேட்கிறார், ஒருத்தர் இருக்கிறார் ஜினா செய்கிறார், ஒருத்தர் இருக்கிறார் வட்டியோட தொடர்பு வைக்கிறார். இதெல்லாம் ஹுகூக்குல்லாஹோட சம்பந்தப்பட்ட பாவம். அவருடைய கண்களை பாதுகாக்காம இருக்கிறார், ஹராத்துல ஈடுபடுறார். இன்னொன்று இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்களோட தொடர்பான பாவங்கள். ரமதானுடைய நோக்கம் ஒரு மனிதனுக்கு டோட்டல் ட்ரீட் பண்ண கொடுக்கிறது தான். ஒவ்வொருத்தரும் இப்ப எதிர்பார்க்கிறது என்ன? லைலத்துல் கத்ர்ல எல்லாத்தையும் மன்னிக்கணும். இன்றைக்கு இஃப்தார்ல மட்டும் ஹதீஸ் தெளிவாகவே சொல்லுது, வலில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ குல்லி யௌமின் மின் ஷஹ்ர் ரமதான் இன்தல் இஃப்தார் அல்ஃபு அதீகின். ரமதானுடைய மாதத்துல இஃப்தாருடைய நேரத்துல அல்லாஹ் 10 லட்சம் மக்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். குல்லுஹும் கத் இஸ்தௌஜபுன் நார், எல்லாமே சும்மா பாவிகள் அல்ல, நரகம் வாஜிபாக்கப்பட்ட 10 லட்சம் மக்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். 1 மில்லியன். فإذا كان آخر يوم من شهر رمضان أعتق الله عز وجل بقدر ما أعتق من أول الشهر إلى آخره. ரமதானுடைய கடைசி நாள் வந்தா, ஆரம்ப நாள்ல இருந்து கடைசி நாள் வரும் வரை இஃப்தார்ல எத்தனை பேர் அல்லாஹ் மன்னிச்சானோ அதே தொகை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு நாளைக்கு 1 மில்லியன், 30 நாளைக்கு 30 மில்லியன், கடைசி நாள் இன்னும் 30 மில்லியன். இஃப்தாருக்கு மட்டும் 60 மில்லியன், 600 லட்சம் மக்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தௌபா செய்யணுமா இல்லையா? இஃப்தாருடைய நேரத்தில் யாழ்ல படம் பார்க்கறத விட்டுட்டேன், யாழ் அந்த பெண்ணோடு உள்ள தொடர்பை விட்டுட்டேன், யாழ்ல இப்படி யாழ்ல இந்த பாவங்களை விட்டுட்டேன், தௌபா செய்யுங்க. அந்த 10 லட்சத்தில் ஒன்றாக அல்லாஹ் எங்களை ஆக்குவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரமல்ல, லைலத்துல் கத்ர்ல எவ்வளவு பேர் அல்லாஹ் மன்னிப்பான், சஹருடைய நேரத்தில் எவ்வளவு பேர் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வாரேன்டா, லைலத்துல் கத்ர் முடிச்சு அடுத்த நாள் காலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து நபி அவங்க கேட்கிறாங்க, ஜிப்ரீல், அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல எப்படி நடந்து கொண்டான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சிட்டான், ஆனா 4 பேரை மன்னிக்கல. லைலத்துல் கத்ர்ல 4 பேருக்கு மன்னிப்பு இல்ல.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்லையா? அவ்வளவு முசீபத் பிடிச்ச மக்கள் இருக்கிறாங்களா? அது யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதலாவது நஃபர் முதுமினு ஹம்ரின், யாரு இன்டாக்சிகன்ஸ், போதை வஸ்துக்களை பாவிக்கிறத நிப்பற்றதுக்கு தௌபா செய்ய தயாரில்லையோ அவனை லைலத்துல் கத்ர்லயும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவருக்கு கொஞ்சம் பாவிச்சாதான் கொஞ்சம் மீட்டர் வேலை செய்யுமா. அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாரு ஏதோ ஒரு அமைப்பு, அது டேப்லெட்டா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம், தூளா இருக்கலாம், அபினா இருக்கலாம், விஸ்கியா இருக்கலாம், பிரண்டியா இருக்கலாம், பியரா இருக்கலாம், என்னதாக இருந்தாலும் அதை விடுறதுக்கு தயார் இல்லையா, லைலத்துல் கத்ர்ல உனக்கு தௌபா இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகுன் லிவாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ, உள்ளத்துல உம்மா வாப்பாட கவலையை உண்டாக்குறாங்களோ, லைலத்துல் கத்ர்ல அந்த மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு இல்ல. பார்த்தா இவர் இமாமுக்கு பக்கத்துல தான் தொழுகிறார், நெத்தி எல்லாம் தொடர்ந்து கருத்து, எப்ப பார்த்தாலும் அவர் ரமதான்ல கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் எங்க ஹரம்ல இருக்கிறார். ஆனா இங்க உம்மாவுடைய உள்ளத்தை நோவிச்சிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க துபாயில வாரோம், கோடி கணக்கு சம்பாதிச்சாலும் அங்க உம்மக்கு மகனோட திருப்தி உள்ளத்துல இல்ல, லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு இல்ல. இந்த ரமதான்ல எங்களுக்கு மன்னிப்போனுமா, எடுங்க கால், உம்மாவோட பேசுங்க, வாப்பாவோட பேசுங்க, உம்மா வாப்பா நீங்க என்னைய மன்னிக்காட்டி அல்லாஹ் லைலத்துல் கத்ர்லயும் என்னைய மன்னிக்க மாட்டான். நான் சொல்லல உம்மா வாப்பாவுடைய பதுவா என்று, அடே இந்த மகன் இப்படி இருக்கிறானே வாப்பா என்ற கவலை இருக்குதே, அது போதும் எங்கட வாழ்க்கை நஷ்டமாகிறது. அது போதும், இப்படி இருக்கிறானே இந்த மகன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க உம்மா வாப்பாவோட, சுப்ஹானல்லாஹ். ரிவாயாத்கள்ல வருவது அபர்ருன் நாஸ், தாய் தந்தையர்களுடைய விஷயத்துல ஆக நல்ல முறையில நடந்த 2 சஹாபாக்கள். அதுல ஒருத்தர் தான் நுஅமான், ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்க சொல்றாங்க, ஹாரிஸ், நான் சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டனே, என்ன விசேஷமான அமல்? யா ரசூலல்லாஹ், நான் தராவீஹ் தொழுறேன், நான் கியாமுல் லைல் தொழுறேன், நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறேன், நான் இவ்வளவு குர்ஆனை தமாம் பண்றேன். இல்ல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிய நான் செய்யற அமல் என்னண்டா, உம்மோட கால மசாஜ் பண்றேன், உம்மோட தலைக்கு எண்ணெய் பூசுறேன், உம்மாவுடைய ஹிதமத்தில் இருக்கிறேன், உம்மாவோட பேசிக்கொண்டிருக்க போல உம்மா ஏதாவது செல் எனக்கு காதுல கேட்கலாட்டி உம்மா என்ன சொன்னீங்க என்று கூட கேட்க மாட்டேன். ஏன் என்ற பார்வையில் அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் தான். யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன பேசுறோம், என்னமோ வளர்த்துறீங்க, ஒரு ஜாய் வளவலா தொலை வாப்பமா, கொஞ்சம் வாயப்பத்தி கொண்டிருங்களே, இதுக்கெல்லாம் தௌபா லைலத்துல் கத்ர்ல கிடைக்காது, உம்மா மன்னிக்காத வரை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுங்களை பத்தி ரிவாயத்ல வருவது, சொல்றாங்க, மா தஅம்மல்து அலா உம்மி முந்து அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை தழுவின நாள்ல இருந்து தலையை தூக்கி என்று உம்மோட முகத்தை கூட பார்க்கல. ஏன்? உம்மோட கண்ணியத்துக்கு கீழே பார்த்து கொண்டுதான் உம்மோட பேசுவோம். ஆனா இந்த காலத்தில் உம்மா அப்பமார்கள் சொல்றேன், என்ன இவன் பார்க்கிற பார்வைக்கு எனக்கு பயமா இருக்குது. எந்த உம்மா வாப்பா புள்ளேல்ட விஷயத்துல எனக்கு என்ன அவனோட பேசா இல்ல, அவன் கொஞ்சம் முகத்துக்கு பாயிறான், இந்த பயம் இருக்குதோ அந்த புள்ளேல் ஒரு நாளும் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கவும் வான். நீங்க முஃப்தியா இருக்கலாம், பிரசிடென்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஒரு உம்மா வாப்பாக்கு தைரியம் இருக்கணும், மேண்ட மகன் பிரசிடென்ட் தான், ஆனா காத முறுக்கி பேசினாலும் சும்மரிப்பான் என்ற தைரியத்தோடு அவங்க இருக்கணும். அந்த தைரியத்தை நாம் உம்மா வாப்போட உள்ளத்துல கொடுக்கணும். லைலத்துல் கத்ர்ல ரமதான்ல எதை எதிர்பார்க்கிறோம்? தக்வா உள்ளத்தில் இருந்தாதான் இந்த சிஃபத், அடே நான் அல்லாஹ்க்கு எப்படி ஜவாப் சொல்றது என்று உம்மா வாப்பாட ஹாலாத்தை வச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 3வது ஆள் யாரு? காத்திஉ ரஹீமின். காத்திஉ ரஹீமின், உறவுகளை முறிக்கிறவர், சகோதரத்துவம் இல்லாம இருக்கிறவர். கேட்டா சொல்றார், என்ற ஹயாத்துக்கும் தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை, மௌத்துல முழிக்காத. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளை முறிக்கிறதுக்கு இஸ்லாத்துல எந்த ரீதியிலையும் அனுமதி இல்லை. எந்த ரீதியிலையும் எவ்வளவு பெரிய தவறு நடக்கட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஏனைய சகோதரர்கள் 10 பேர் பிளான் பண்றாங்க கொல்றதுக்கு. அந்த நியத்துல கிணத்துல வீசுறாங்க.
வாப்பாக்கு வந்து பிதமின் கதிபின் பொய்யான ரத்தத்தை ட்ரெஸ்ல பூசி வாப்பா அழுந்து கொண்டு வந்து சொல்றாங்க, வாப்பா யூசுப் மௌத்து என்று சொல்ற. ஆனா அந்த பொய் மாட்டிப்பட்டுட்டு, ஏன் ஜுப்பா கிழிஞ்சே இல்லை, பொய்யா இல்லையா, நல்ல விளங்குது. இந்த நேரத்துல நானும் நீங்களும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இதுக்கு போறோம், நீ என்ற புள்ளேலும் இல்ல, நான் உண்ட வாப்பாவும் இல்ல, எனக்கு உனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, போ ஊட்டால வெளிய. இதுதான் எங்களுக்கு வார வார்த்தை. ஏன் ஒரு மகனை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது, குர்ஆனுடைய பாடம் என்ன தெரியுமா? இவங்க செஞ்சு வந்தது பெரிய ஒரு தவறு தான், ஆனா அதை விட பெரிய தவறு இந்த தவறை வச்சு நான் உறவை முறிக்கிறது இருக்குது, அதை விட பெரிய தவறு. சொல்றாங்க ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். நான் ரொம்ப அமைதியாக அழகாக பொறுமை செய்வன், உங்களோட விஷயத்தை அல்லாஹ்க்கு பொறுப்பு சாட்டுறேன். அதுக்கு புறம் பிள்ளைகளுக்கு பேசுறது யா பனிய யா பனிய, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் மை beloved children, என்ற இரக்கமான பிள்ளைகளே என்றுதான் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு பெரிய தவறு, ஆனா இதை விட பெரிய தவறுனா இதை காரணமாக வச்சு உறவு முறிக்கிறது, தொடர்பை இல்லாமாக்குறது. இது பெரும் பாவத்தில் நின்றும் உள்ளது. இரண்டாவது மகன் புனியாமீனுக்கும் இதே மாதிரி கேஸ் ஒன்று நடக்குது. சம்பவத்தை சொல்றது நோக்கம் அல்ல, படிப்பினைய சொல்றது நோக்கம். அதுக்கு புறம் வந்து சொல்றாங்க, புனியாமீன் களவெடுத்து அங்க அரசன் பிடிச்சு கொண்டார். பாருங்களே, இந்த நேரத்துல இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுந்து 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 கண் பார்வை இல்லாம பேத்துட்டு, ஆனா உறவு முறிச்சு கொள்ள இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் நபியாங்க ஒரு மஜ்மால இருக்கிறாங்க. சொல்றாங்க லா தன்சிலுர் ரஹ்மா அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹிமின். ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், ஒரு கோத்திரம், ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது, அதுல உறவை முறிக்கக்கூடிய மக்கள் இருந்தா. சொன்ன உடனே ஒரு வாலிபர் எழும்பி பேசிட்டார். கொஞ்ச நேரம் போனதுக்கு போற மறுவ வந்து உட்கார்றார். கேட்டாங்க எங்க போனீங்க? யார் சொல்ல, நான் இந்த மஜ்மால இருந்தா நீங்க இருக்கிறீங்க, ஆனா நான் இருந்தா இந்த முழு கூத்திரத்துக்கும் இந்த குரூப்புக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. ஏன் எனக்கு என்ற சாட்சியோட ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு, அவோட சமாதானமாகி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னார். ரமதான் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இந்த குரூப், இந்த மஜ்மாக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கணுமா? இந்த மஜ்மால உறவுகளை முறிச்ச மக்கள், உம்மாவோட, வாப்பாவோட, சகோதரரோட, சகோதரியோட, மாமாவோட, இந்த குடும்பத்தோட முறுவலோட எந்த நஃபர் இந்த மஜ்மால் இருக்கிறாரோ அவரின் காரணமா இந்த முழு மஜ்மாக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு பயங்கரமான பாவம். துஅரலுல் அஅமாலு ஃபீ குல்லி இஸ்னைனி வ ஹமீஸின் வ யக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு திங்கிழமை அல்லாஹ்க்கு அமல்கள் காட்டப்படுவது, ஷிர்க் செய்யாத எல்லா மக்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க இல்லம்ரஅன், ஷிர்க் இல்லாத எல்லா மக்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், இல்லம்ரஅன், இன்னொரு மனிதனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது யாரு? கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவருக்கும் அவருடைய இன்னொரு சகோதரருக்கும் முறுவல் இருக்குது, பிரச்சனை இருக்குது, குடும்பத்துல ஒத்துமை இல்லாம இருக்கிறாங்க, அல்லாஹ் அந்த மக்களையும் மன்னிக்க மாட்டான். அப்ப யோசிங்க, ரமதான் தான். இந்த ரமதான்ல முதலாவது தௌபாக்கு போக முன்னால எங்களுக்கு மத்தியில் ஒத்துமையாகிறது இருக்குதே, இது ஆக முக்கியம். நான் செல்லல டிக்கெட் எடுத்து ஸ்ரீலங்காக்கு போய் ஒத்துமையாங்க, ஆக குறைஞ்சது கால்ல சரி பேசி, எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அல்லாஹ்க்காக வேண்டி மன்னிங்க, நானும் உங்களைய மன்னிச்சிட்டேன், ஏன் இந்த ரமதான்ல சரி அல்லாஹ் என்னைய மன்னிக்கணுமே, எங்கட பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கணுமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம்தான் நாங்க முஸ்லிம்கள் என்ற அமைப்பில் எங்களுக்கு மத்தியில் ஒத்துமையாக இருக்கிறது, யாரோடும் எந்த மனக்கசப்பும் இல்லாம வாழ்றது இருக்குதே, இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நல்லா யோசிங்க, லைலத்துல் கத்ர சொல்றதுக்காக வேண்டிதான் நபி அவங்க வந்தாங்க, வெளியே இறங்குறாங்க, 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம் போகுது. ஆனா இந்த ரமதானுடைய மாதம் ஷஹருல் முவாசாத், ஒத்துமையுடைய மாதம், ஒத்துமை இல்லாத ஒரு காட்சியை கண்டோடனே லைலத்துல் கத்ருடைய டேட்டே மறந்து போயிட்டு. இப்ப யோசிங்க,
நாங்க 10 பேரோட சண்டை பிடிச்சு கொண்டு லைலத்துல் கத்ர எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய. அடே லைலத்துல் கத்ர நாளை மறக்கடிக்க வச்சதே ஓண்ட சண்டைய குட்டிதான், நீ சண்டை பிடிச்சு கொண்டு வந்து லைலத்துல் கத்ரல தௌபா செய்ய வாராய். முதலாவது ஒத்துமையாக, அதுக்கு போற தௌபாக்கு வா. எனவே நாங்க யாருமே ஏமாறக்கூடாது. நாங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒத்துமையாக இருக்கிறது ஆக முக்கியம். ஒவ்வொருத்தரும் நான் இன்னொருத்தர்கிட்ட தவற மன்னிக்க தயார் இல்ல, ஆனா செஞ்ச எல்லா ஹராத்துக்கும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராகிறேன். அல்லாஹ் கேட்பான், அடே ஃபர்ஸ்டுக்கு நீ அடுத்தவனை மன்னிச்சிடுவாப்பா, நான் உடனே மன்னிச்சிடுறேன். எனவே ஒரு முடிவொன்றுக்கு வருவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதான்ல எனக்கு யாரோடும் எந்த கோபமும் இல்ல, எல்லாத்தோடும் ஒத்துமையாக தான் இருக்க போறேன். அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பத்ருடைய சஹாபி, உஹதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, எத்தனையோ எல்லா யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர். கடைசி சக்கராத்ல இருக்கிறார், சிரிச்சு கொண்டிருக்கிறார். ஒருத்தர் கேட்கிறார், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? சொன்னாங்க, நான் 2 அமல்களை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். பத்ர், உஹத், ஹந்தக், ஹுனைன். சொன்னாங்க, ஒன்றும் இல்ல. அப்ப என்ன சொன்னாங்க? ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, என்ற உள்ளம் முஸ்லிம்களோட விஷயத்துல சலாமத்தா இருக்குது, எனக்கு கோபம் என்ற ஒருத்தனும் இல்ல. அதை வச்சுதான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறனே தவிர பத்ர வச்சு, உஹத வச்சு, ஹந்தக்க வச்சு, ஹுனைன வச்சு அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே ரமதான்ல தக்வாவை அடைகிறதுக்கு ஒரு அடையாளம் தான் முதலாவது அல்லாஹ்வோட தொடர்பான விஷயங்கள்ல தௌபா செய்யறது. யா அல்லாஹ், நான் இதுக்கு போற ஜினா செய்ய மாட்டேன், நான் மது அருந்த மாட்டேன், தூள் பாவிக்க மாட்டேன், அதை பாவிக்க மாட்டேன், தவறான பார்வைகளை பார்க்க மாட்டேன். இது எல்லாமே செஞ்சு எல்லாத்தோடும் 2வது ஒத்துமையா இருப்பேன். யா அல்லாஹ், இதுதான் தக்வா வந்ததுக்கு அடையாளம். ஏன் ஒரு சொந்த கருத்து, குரானும் இல்ல ஹதீஸும் இல்ல. எல்லாத்துக்கும் மெஷின் இருக்குது, எல்லாத்துக்கும் ஸ்பீடை பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது, டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது. எல்லாத்துக்கும் செக் பண்ணி ஸ்பீடை பார்க்க, பிரஷரை பார்க்க, சுகரை பார்க்க மெஷின். தக்வாவை பார்க்கறதுக்கு என்ன மெஷின் இருக்குது? யாருக்கு சொல்லல. ஏன் ஒரு சொந்த கருத்து, ஒருத்தருடைய தக்வாவை அவருக்கு செக் பண்ணணும் என்றா அவருக்கும் அவருடைய கையில உள்ள மொபைலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது போதும் அவருடைய தக்வாவை பார்க்க. இந்த போனோட நான் எப்படி நடந்து கொள்றேன், இதுதான் எனக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு. இந்த போனால ஹராத்த செய்யறேனா, ஆக குறைஞ்சது இந்த போனால நான் சும்மா டைமை வேஸ்ட் பண்றேனா, இஸ்ராஃபா இல்லையா? எனவே எனக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு இந்த போனை வச்சு மதிக்கலாம். இந்த போனை வச்சு அல்லாஹ்வுடைய நெருக்கம் அடைறனா, இந்த போனை வச்சு யாரும் பார்க்காத நேரத்தில் ஹராத்த செய்யறேனா, இதுதான் என்ற தக்வாவுடைய தரஜா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் எதை அடைஞ்சிருக்கிறோம். ஆனா என்னுடைய முழு பயானுடைய நோக்கம் இவ்வளவு நேரம் நான் பேசினது அல்ல, இதுக்கு பொறவு பேச போறதுதான் பயானுடைய நோக்கமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட வாழ்க்கையில விடுபட்ட ஒரு பெரிய ஒரு சுன்னத் இருக்குது. ரமதானுடைய மாதத்துல தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக குர்ஆன் இறக்குறான். குர்ஆனுடைய மாதம் ரமதான். அந்த குர்ஆன் தான் முழு உம்மத்துடைய ஹிதாயத்துக்கும் அல்லாஹ் அடிப்படையாக வச்சது. நபியை விட சிறந்தது தான் குர்ஆன். என் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். இந்த குர்ஆன் அல்லாஹ் ஹிதாயத்துக்காக வேண்டி தந்தது, முழு மனித சமுதாயத்துடைய ஹிதாயத். ஆனா எங்களுக்கு விடுபட்ட ஒரு பெரிய ஒரு சுன்னத் தான், மக்களுடைய ஹிதாயத்துடைய விஷயத்துல நாங்க கவலை இல்லாம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதத்துல நாங்க ஒரு கவலையை உருவாக்கணும். எங்களோட நோக்கமே இந்த மஜ்மால இருந்து நீங்க போகக்கூடிய நேரத்துல இந்த கவலையை சுமந்து கொண்டு போகணும் என்றதுதான். எங்கட நாட்டிலையும் தான், முழு உலகத்திலையும் தான் மாஷா அல்லாஹ் நாளுக்கு நாள் மக்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டே தான் இருக்கிறான். எவ்வளவு எதிர்ப்புகள் கூடுதோ அவ்வளவு இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகுது. ஆக கூடையாக இஸ்லாம் வளரக்கூடிய நாடுகள் என்ன, யூரோப்ல எங்க எதிர்ப்பு கூடையோ அங்க வளர்ச்சி கூடையா அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய நாட்டிலேயாக இருந்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் சில நிலைமைகளை உருவாக்குறான். அந்த நிலைமைகள்ல இஸ்லாத்தை எங்களுக்கு அந்த மக்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தாரான். கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் எங்களுக்கு சில பிரச்சனைகள் அல்லாஹ் தந்தான். சுபஹான் அல்லாஹ், அந்த காலத்துல எங்களுடைய கம்யூனிட்டியுடைய ஒற்றுமை இருக்குது, அது காரணமாக அமைஞ்சிட்டு என்னத்துக்காக வேண்டி, அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விளங்குறதுக்காக வேண்டி. நிகாபை பத்தி பேசினாங்க, ஹலாலை பத்தி பேசினாங்க, பல தலையங்கங்கள்ல பேசினாங்க.
அது எல்லாமே அவங்களுக்கு தெளிவொண்டு உண்டாகிறதுக்கு அல்லாஹ் காரணமாக வச்சான். அது மாத்திரமல்ல, கிட்டத்தில் அல்லாஹ் வெள்ளத்தை தந்தான். அந்த வெள்ளம் வந்தது நல்லம் என்று நான் சொல்லல. அந்த வெள்ளத்திலையும் அதுவும் வந்தது ஏரியா எப்படியா கொஞ்சம் ஏரியாண்டா மெஜாரிட்டி புத்திஸ்ட் இருந்த ஏரியா. இப்ப அதிகமாக முஸ்லிம்கள் பெய்த்து ஒதுங்கி அந்த இடத்துல என்ற கொலம்புக்கு பக்கத்திலே உள்ள இடம் இப்ப மெஜாரிட்டி முஸ்லிம்கள் ஆகி கொண்டு பெய்த்து அதிகமான பன்சல்கள் உள்ள ஏரியா. அந்த ஏரியால தான் வெள்ளம் வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எப்பயும் உம்மத்துடைய ஒத்துமையில பெரிய பரக்கத்தை வச்சிருக்கிறான். சுபஹானல்லாஹ். வெள்ளம் வந்ததிலிருந்து ஜமியத்துல் உலமா முன் வந்து, உங்களுக்கு தெரியும், ஆர்சிசி என்ற ஒன்று உருவாக்கி ரிலீஃப் கோஆர்டினேட்டிங் சென்டர், அதுல தௌஹீத், தப்லீக், ஜமாத்துல் இஸ்லாம், சலஃபி, சூஃபி, தரீகா எல்லாம் அமைப்புகளும், ஷூரா கவுன்சில் ஓனுமா, யாரு முஸ்லிம் கவுன்சில் ஓனுமா, எல்லாமே சேர்ந்து செஞ்சதுதான் ஆர்சிசி. எல்லாமே ஒத்துமையாகிட்டோம், நாங்க மக்களுக்கு உதவி செய்யணும். அதுல வந்த பரக்கத் என்ன தெரியுமா? நாங்க ஒரு ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ணினோம் மக்களுக்கு ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஒரே ஒரு வாரம் அல்லது 1.5 வாரம் தான், 1.5 வீக்ஸ் தான் அதை திறந்திருந்தோம். அதுக்கு முன்னாலேயும் ரேஷன் கொடுத்தோம், அதுக்கு புறவும் ரேஷன் கொடுத்தோம். அந்த 1.5 வீக்ஸ்க்கு மட்டும் more than 70 மில்லியன் சாமான்கள் வந்துட்டு போயிட்டு, 70 மில்லியனுக்கு மேல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேத்துல இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் more than 13,811 வீடுகள் பாதிக்கப்பட்டுச்சு. 13,811 முஸ்லிம்களா, நான் முஸ்லிம் இல்லாம நான் சொல்றேன். இந்த நேரத்துல எல்லா வீடுகளும் more than 35,000 ரேஷன் பார்சல் பேத்துட்டு நேத்துல இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்ஷா அல்லாஹ் 8,000 rupees கேஷ் கொடுக்கறாங்க. யோசிங்க, 8,000 rupees கேஷ் கொடுக்கறேன்னா 13,000 நீங்க கணக்கு பண்ணுங்க, கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேல மக்களுக்கு உதவிகள் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு எல்லாம் செஞ்சும் அவங்களுக்கு எங்களுக்கு 10% தான் செய்யல வேண்டாம். அவங்களுக்கு வந்த சேதம் அதை விட பெருசு. ஆனா ஒரு நலவு என்ன தெரியுமா? மீடியால இல்லாத ஒரு நலவு. சுபஹானல்லாஹ், பக்கத்தில் எத்தனையோ பன்சல்கள், நான் ஒரு பன்சலைக்கு பேய்த்து தலவாணி இதெல்லாம் கொடுத்தோம். கொடுத்து கையை எடுத்தது மட்டும்தான் அந்த லொக்குஹாமுதுரோ பைக் எடுத்துட்டு பள்ளியால வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்யறாங்க, நாங்க எல்லாம் ஒத்துமை அடிக்கிறோம், எங்களுக்கு கிட்ட துவேஷம் இல்ல, முஸ்லிம்கள் நல்ல. உடனடியா கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, மகே ஆசாவனம் மகே பன்சලට අල්ලපු වත්තේ එක පල්ලියක් එන්න ඕනේ. ඒ පල්ලිය හදනකොට පළමුවෙනි සිමෙන්ති කොට්ටේ දාන්නේ මම තමයි என்று சொல்றாங்க. இஸ்லாத்தை பத்தி ஒரு நல்ல எண்ணம். ஒரு ஏரியால நன் முஸ்லிம்ஸ் வந்து நன் முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஹாமுதுரு வந்து சொன்னாங்க, நீங்க முஸ்லிம்களுக்கும் சேர்த்து கொடுக்கறதா இருந்தா மட்டும் தாங்க, இல்லாட்டி உங்களோட சாமானத்தை எடுத்து கொண்டு போங்க. ஏன் முஸ்லிம்கள் எப்ப வந்தாலும் எங்களுக்கும் சேர்த்து தான் தாராங்க, எங்களுக்கும் சேர்த்து தான் தாராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தவறின இடம் என்னண்டா, நாங்க எப்ப எங்கட அஹ்லாக்க எங்கட சிஃபாத்த அழகான அமைப்புல காட்டுவோமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்பயோ அந்த மக்களுக்கு ஹிதாயத்து கொடுத்திருப்பான். அவங்களோட ஹிதாயத்துக்கு தடையாக இருக்கிறது நாங்க தான். நான் செல்லல பேய்த்து எங்களுக்கு யாரையும் இஸ்லாத்துக்கு ஃபோர்ஸ் பண்றதுக்கு அனுமதியே இல்லை, லா இக்ராஹ ஃபித்தீன். ஆனா நான் என்ன செல்ல வாரேன்டா, எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு வாராங்க. இந்த இடத்துல என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்றதை நாங்க யோசிச்சிருக்கிறோம். தராவீக யோசிக்கிறோம், கியாமுல் லைல யோசிக்கிறோம், மദ്രസാக்கு செலவழிக்க யோசிக்கிறோம், மஸ்ஜிதுக்கு கெட்டுறதுக்கு யோசிக்கிறோம், எத்தனையோ விஷயங்களுக்கு செலவழிக்க யோசிக்கிறோம். ஆனா அததான் நான் மீட்டி மீட்டி சொல்றேன், விடுபட்ட ஒரு சுன்னத் தான், விடுபட்ட ஒரு சுன்னத் தான் எங்கட வாழ்க்கையில இஸ்லாத்துக்கு வார மக்களை அழகான அமைப்புல கவனிக்கிறது. நான் சில விஷயங்களை சொல்றேன், நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க இன்னும் அதை நாங்க ஃபேஸ் பண்ணில்ல, இதுவெல்லாம் எல்லாம் இருக்குதான்றது எங்களுக்கு தெரியா. எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரத்துல 1400 வருடங்களுக்கு முன்னால என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சோ நபி அவங்களோட காலத்துல, அதே பிரச்சனை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. சிலர்கள் இஸ்லாத்தை தழுவின உடனே என்ன நடக்கும் என்றா, வீட்டால விரட்டிடுவாங்க. நீ இதுக்கு போற என்ன மகன் இல்ல போ என்று சொல்லுவாங்க. யோசிங்க, அந்த வாலிபர் எங்க போவார்? நான் போன வருஷம் மூதூருக்கு போன நேரத்துல டாக்டர் கிட்ட பேசிட்டு வாரன், ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று. நான் நினைச்சேன் பரம்பரை முஸ்லிம் என்று. 21 வயசு வாலிபர். மௌலவி, என் பேர் யூசுப், என் பேர் யூசுப், நான் 2 வருஷமா இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறேன், நான் உங்களோட பயானம் கேட்டிருக்கிறேன், நான் நல்ல இவ்வளோ என் உம்மா வாப்பாக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தது தெரியாது.
நான் பேசி போன மாசம் என்ற சகோதரி சிஸ்டரும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா. ஃபஜ்ர் தொழுறதுக்கு கஷ்டப்படுறேன், ஜும்மாக்கு வாரத்துக்கு கஷ்டப்படுறேன். அதுக்கு போற 1 மாசம் 2 மாசத்துக்கு போற கால் பண்ணி சொல்றாங்க எங்களோட உம்மா வாப்பா என்னை விட்டால விரட்டிட்டாங்கன்னு. இப்ப யோசிங்க, முஸ்லிம்கள் என்ற ரீதியில நாங்க என்ன செய்யணும்? இப்ப எப்படி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உம்மா வாப்பா வீட்டால விரட்டினாங்களோ, அதான் நான் சொல்றேன், 1400 வருடங்களுக்கு முன்னால என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த காலத்துல முஸ்லிம் கம்யூனிட்டி அதை பத்தி யோசிச்சாங்க, விடுபட்ட ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்குது. நாங்க அதை பத்தி இக்னோர் பண்ணிட்டோம், கணக்கில்லாம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்அப் இப்னு உமைர் அவர் உடுத்த ஒவ்வொரு டிரெஸ்ஸும் 700-800 திர்ஹம், துபாய் திர்ஹம் அல்ல, அந்த காலத்துல தங்க காசு திர்ஹம். 700-800 எப்படி ட்ரெஸ்ஸா இருக்கும், எப்படி லக்ஸரி வாழ்க்கையா இருக்கும். வந்தது நபி அவங்ககிட்ட 2 புடவை துண்டை கட்டிக்கொண்டு, ஏன் உம்மா பாப்பா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 சொச்சம் வயது நபி அவங்க மதீனாக்கு அனுப்புறாங்க. நான் ஹிஜ்ரத் செஞ்சு வாரத்துக்கு முன்னால கிரவுண்ட் ஒர்க்கை செய்யுங்க. அங்க போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கிரவுண்ட் ஒர்க்கை மட்டும் இல்ல செஞ்சார், கம்யூனிட்டியை உருவாக்கினார். உஹதுடைய யுத்தத்துல ஷஹீதாகிறார். நபி அவங்க பாக்குறாங்க, அடே லக்ஸரியா வாழ்ந்த பொடியன் தலைய மறைச்சா கஃபனால கால் வெளிய, காலை மறைச்சா தலை வெளிய, கடைசிக்கு இலக்கொலைகளை போட்டு மறைச்சிட்டான். நபி அவங்க அந்த ஜனாஸாவை பார்த்து சொன்னாங்க, வலகத் ரஅய்து முஸ்அபன் ஹாதா பிமக்கத வமா பிமக்கத ஃபதன் அன்அமு இன்த அபவைஹி மின்ஹு. நான் இந்த முஸ்அப மக்களை கண்டிருக்கிறேன். I have never seen a youngster who lived a luxury life under their parents than முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைரை விட லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வாலிபனை நான் கண்டதே இல்லை. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எல்லாமே தியாகம் செஞ்சிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படி எத்தனையோ வாலிபர்கள் வாராங்க, எங்களை கிட்ட வாராங்க எத்தனையோ பேர். அவங்களுக்கு நாங்க உதவி செய்யணுமா இல்லையா? சாத் இப்னு அபி வக்காஸ் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என் உம்மா ஸ்ட்ரைக் பண்ணிட்டா. எல்லாத்துக்கும் சாத் இப்னு அபி வக்காஸ தெரியும், அவருக்கு நடந்த சம்பவம் தெரியுமா? வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் என் உம்மா சொல்லிட்டா, நீ இஸ்லாத்தை உட இல்லாட்டி நான் தின்னவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், பசியில மௌத்தாகுவேன். வல்லாஹ் அந்த நிலைமைகள் நடந்து கொண்டிருக்குது எங்க நாட்டில். எப்படி அப்ப இந்த பெத்தட்டிக் சிச்சுவேஷனாக இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு தாங்கல, யா ரசூலுல்லாஹ் என் உம்மக்கு துஆ கேளுங்க, என் உம்மா உங்களுக்கு ஏசுறாங்க, யா ரசூலுல்லாஹ் என் உம்மா உங்களுக்கு ஏசுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த நேரத்துல இவங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்றது, நாங்க உங்களோட இருக்கிறோம் என்று சொல்றது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது. சஹாபாக்கள் சிலர்கள் வந்தாங்க, சல்மான் ஃபாரிசி பெர்ஷியால இருந்து வந்தாங்க, ஷுஹைப் ரூமி அவர் ரோம்ல இருந்து வந்தார், பிலால் ஹபஷி அபிசீனியால இருந்து வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கவனிச்சாங்க? நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் வாரவங்களுக்கு? சல்மான் ஃபாரிசி வந்த நேரத்தில் பெர்ஷியா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே ஆண்கள் பெண்களை மனைவிய வீட்டுக்குள்ள எடுப்பாங்க, அப்படித்தானே பொதுவாக. ஆனா சல்மான் ஃபாரிசியுடைய ஹிஸ்டரியை பாருங்க, அவருக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, அவர் பெர்ஷியன், அவர் கல்யாணம் முடிச்சு மனைவிட வீட்டுல தான் இருக்கிறார். முஸ்லிம்கள் எடுத்தாங்க வீட்டுக்குள்ள, வாங்க பிரச்சனையே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மனைவிட வீட்டுக்கு போனாங்க, என்ன இவருக்கு வீடு இல்லை. சஹாபாக்கள்ல யாரெல்லாம் வந்தாங்களோ, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்பட ஏனைய சஹாபாக்கள் அவங்களை அனுசரிச்சாங்க, அவங்களோட தேவைகளை பூர்த்தியாக்கினாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணினாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிலர்கள் இன்னும் இருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்றா யார்? எவ்வளவு முக்கியமான சஹாபி. அவர் இஸ்லாத்துக்கு வாரார் ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில். முஆவியா பின் அபி சுஃபியான் அவர் சொல்றார், உண்மைக்குமே நான் இன்றைக்கு இல்ல இஸ்லாத்துக்கு வந்தேன், நான் இஸ்லாத்துக்கு வந்து எத்தனையோ வருஷம், என்ற இஸ்லாத்தை எனக்கு சொல்ல இல்லாம இருந்துச்சு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இஸ்லாத்துக்கு வாரவங்களுக்கு ஒன்றிருக்குது, அவங்களோட ஃபேமிலியால பெரிய பிரஷர் ஒன்று உண்டாகும், அது பெரிய ஒரு சிரமம் தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு அனுசரிக்கிறது, அவங்களோட தேவையை பூர்த்தியாக்குறது. சிலர்கள் வருவாங்க, அவங்களுக்கு மெரிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாரும் இல்லை.
ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு யுத்தத்துல யஹூதிகள் கைது செய்யப்படுறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹாரூன் ரலியல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபேமிலில இருந்து வந்தவங்க. யஹூதியுடைய ஃபேமிலி, ஆனா நபியுடைய ஃபேமிலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவு செய்யறாங்க, நான் இந்த சஃபியாவை திருமணம் முடிப்பனேன். அவட ஸ்டேட்டஸுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை என்ற நபியுடைய ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறாங்க. எத்தனையோ படிச்ச ஆட்கள் வாராங்க, நாங்க இந்த மௌலா இஸ்லாம் தானே, மௌலா இஸ்லாம் தானே. மௌலா இஸ்லாமை யாரு கல்யாணம் முடிக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணுடைய ஸ்டேட்டஸை பார்க்கறாங்க. நபுவத்துடைய ஃபேமிலி. சஹாபாக்களும் ஒப்பீனியன் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இவ முடிக்கிறதாக இருந்தா வேற யார் இருக்கிறாங்க? நபியாவும் முடிக்கிறாங்க. ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பனு முஸ்தலிக் என்ற யுத்தம் முடிஞ்சிட்டு அந்த பனு முஸ்தலிக் என்ற முழு கோத்திரமும் அடிமைகளாகினாங்க, கைதிகளாகிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய லீடர், அந்த லீடருடைய மகள் தான் ஜுவைரியா. ஜுவைரியாவை நபி அவங்க கல்யாணம் முடிச்ச உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? சஹாபாக்கள் பார்த்தாங்க, அடே நபி அவங்களோட ஃபேமிலி ஆகிட்டு இவங்களை அடிமையாகவும் வைக்க கூடாது, இவங்களை கைதியாகவும் வைக்க கூடாது. ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே விடுதலை செஞ்சிட்டாங்க. அவங்க எல்லாமே அடுத்த நாள் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹபீபுடைய ஒவ்வொரு நிக்காஹுக்கு பின்னால் ஒரு கதையோண்டு இருக்க தான் செய்யுது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மகள்? அபூ சுஃபியான். நபி அவங்களோட பத்ர், உஹத், ஹந்தக், ஹுனைன், இந்த எல்லா யுத்தங்கள்ல நபி அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் யுத்தம் செஞ்சவர். நபி அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, உம்மு ஹபீபாவை திருமணம் முடிச்சிட்டாங்க. அவங்களோட மகளை திருமணம் முடிச்சிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாத்துக்குள்ள விரோதத்துவம் அப்படியே குறைஞ்சிட்டு அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்குள்ளே வாரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல பல நிக்காஹ்கள் நடந்திருக்குது. இதை அடிப்படையாக வச்சு ஏன் அந்த வந்த மக்கள் இப்ப உம்மு ஹபீபா வந்துட்டா, அவ முடிக்கிறது யார்? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்மாதிரியாக இருந்தாங்க. நான் செல்லல, நீங்கள் இப்ப முடிங்க. யாரெல்லாம் முடிச்சில்லையோ அதுக்காக வேண்டி வாலிபர்களே யாரும் தவறாக நினைக்கவானும். ஹஜ்ரத் செல்லிட்டார், நன் முஸ்லிமா இப்ப முடிக்க சொல்லி சுட்டி அவங்கள லவ் பண்றதுக்கு ஏலும் என்ற அந்த மிஸ் இன்டர்பிரிட்டேஷனையும் எடுத்துக்கொள்ளவான். சிலவங்க வந்து அப்படின்னு சொல்ல, ஹஜ்ரத் இந்த முஸ்லிமை முடிக்கிறது நல்லமா, நன் முஸ்லிம் முடிக்கிறது நல்லமா? ஏவாப்பா அப்படி கேட்குறீங்க? இல்லையா ஹஜ்ரத், எங்களோட ஆஃபீஸ்ல ஒரு பெண்ணுக்கு நான் தாவத் கொடுத்துட்டா, அவ எப்படியோ வந்துட்டா, இப்போ அவ எடுக்கணும் ஹஜ்ரத். இல்லைங்க சார், நான் கேட்டேன், உங்களோட ஆஃபீஸ்ல எத்தனை பொம்பளை இருக்கிறாங்க? 40 பொம்பளை. இந்த பொம்பளைக்கு மட்டும் தாவத் கொடுத்தீங்க? இல்ல, அது வேற விஷயம் ஹஜ்ரத், அது வேற விஷயம். ஃபால் இன் லவ் பத்தி நான் செல்லல, ஃபால் இன் லவ் பத்தி நான் சொல்லல. நான் செல்றேன், வாரவங்களை அனுசரிங்க என்று தான் சொல்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்கள கொல்றதுக்காக வேண்டி அவருடைய கசின் பிரதர் அனுப்பினார். நபி அவங்கள கொல்றதுக்காகவே கசின் பிரதர் நபி அவங்கள கொல்ல வந்தவர், அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்காவுடைய வெற்றி வந்த நேரத்துல சஃப்வான் இப்னு உமையா அவர் போறார், அப்படியே கடலுக்கு பாய்ஞ்சி அவர் தற்கொலை செய்யறதுக்கு போறார். இந்த நேரத்தில் உமைர் இப்னு வஹப் அவருடைய கசின் பிரதர் ஓடி போய்த்து, யா ரசூலல்லாஹ் அவர் பயந்துட்டார், அவரை நீங்க கொல்லுவீங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறார், நீங்க பாதுகாப்பு கொடுங்களே. சென்னாங்க, சஃப்வானுக்கு வர சொல்லுங்க. சஃப்வான் வாராங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு மத்தியில பிரச்சனையே இல்லை, 4 மாசம் இல்ல 6 மாசம் எங்களோட இருங்க, பிரச்சனையே இல்லை, நாங்க உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுனைனுடைய யுத்தத்துல கனிமத் கிடைக்குது. நபி அவங்க 100 ஒட்டகங்களை கொடுக்குறாங்க. நன் முஸ்லிம் 100 ஒட்டகங்களை கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னால என்ன தெரியுமா நடந்துச்சு? அப்படியே கொண்டு போறாங்க. 2 மலைகள், அந்த 2 மலைகளுக்கு மத்தியில என்ன இருக்குது? ஆடு, மாடு, ஒட்டகங்களோட பெரியோர் ஆட்டு மந்தையொண்டே இருக்குது. இவர் கண்டோடனே புத்துணப்பட்டார், இவ்வளோ எல்லாமே நபி அவங்களுக்கு சொந்தமாக போறது, கனிமத்துடைய சொத்து. கேட்டாங்க, சஃப்வான் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நல்ல பொறுமதியா யார் சொல்லலாம் சொன்னாங்க, இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் எவ்வளோ இருக்குதோ அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னார். யார் இது? கொல்ல ஆள் அனுப்பினவர். என்ன தெரியுமா சொன்னார்? சொன்னாங்க, இப்படி ஒரு தர்மம் ஒருத்தர் செய்யறதாக இருந்தா
இத நபியை தவிர வேற யாருக்கும் செய்யலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல். சொன்னாங்க, நீங்க முதலாவது 100 தந்தீங்களே 100, அந்த நேரத்தில் எனக்கும் உங்களோட கோபம் கொண்டு வந்துச்சு, சல்லிய கொடுத்து என்னைய மடக்க பாக்குறாராண்டு. ஆனா 2வது எனக்கு விளங்கிச்சு, இது ஒரு நபியை தவிர இப்படி யாருக்குமே கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய தன்மை அவங்களுக்கு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிங்க, இஸ்லாத்துக்கு வாரவங்களுக்காக வேண்டி ஜகாத்ல ஒரு பங்கு அல்லாஹ் ஏன் வச்சிருக்கிறான் என்றா அதுதான் இஸ்லாம். ஜகாத்ல ஒரு பங்கு அல்லாஹ் அதை வச்சிருக்கிறான். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரது எவ்வளவு பொறுமதி என்றது இன்னும் எங்க உள்ளத்துல இல்லாம இருக்குது. ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, ஃபல இஸ்லாமு ரஜுலின் வாஹிதின் அஹப்பு இலைய மின் கத்லி அல்ஃபி காஃபிர். ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ள வாரது 1000 காஃபிர்களை கொலை செய்யறதை விட எனக்கு ஆசையா இருக்குதுன்னு சொன்ன. நான் இப்ப சம்பவம் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல ஜபல இப்னு ஐஹம் என்ற ஒருத்தர் முர்த்தத் ஆகிட்டார். ஜபல இப்னு ஐஹம் இவர் இஸ்லாத்தை விட்டும் பேய்த்துட்டார். பேய்த்து செட்டில் ஆகிட்டார் கொஸ்தந்தனியால. அது எங்க? இஸ்தம்புல், டர்க்கில. மதீனா எங்க? டர்க்கி எங்க? அங்க பேய்த்து கிறிஸ்டியனாக மாறிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படையொண்டு அனுப்புறாங்க, பேய்த்து சந்திங்க. மதீனால இருந்து படையொண்டு அங்க போறதா இருந்தா எவ்வளவு நாள் போகும்? அங்க போனா இவர் நல்ல போதை, நல்ல குடிச்சிருக்கிறார். அந்த போன படையுடைய அமீர் தலைவருடைய பேர் ஜஸ்ஸாமா இப்னு முசாஹிக் அல் கினானி ரலியல்லாஹு அன்ஹு. ஜஸ்ஸாமா இப்னு முசாஹிக் அல் கினானி சஹாபி. பேய்து கொடுக்கிறார் தாவத், வாங்கல இஸ்லாத்துக்குள்ள. சொன்னாங்க, நான் வந்தா உமரனுக்கு தண்டனை தருவாரே. சொன்னாங்க, இல்ல நாங்க அதை பேசுறோம், ஒன்று நடக்காது. சொன்னாங்க 2 நிபந்தனை, நல்லா கேட்டுக்கோங்க, 2 நிபந்தனை. ஹல் தضمن لي أن يزوجني عمر ابنته وأن يوليني الإمارة بعده. நான் இஸ்லாத்துக்குள்ள வாரன், நீங்க பொறுப்பெடுக்கிறீங்களா? உமர் அவருடைய மகளை எனக்கு கல்யாணம் முடிச்சு தரணும். 2வது அவருக்கு பின்னால ஆட்சி எனக்கு தரணும். 2 நிபந்தனை. ஜஸ்ஸாமா சொல்லிட்டாரு, முதலாவது நிபந்தனை மகளை பேசி தாரது இருக்குது, அதை நான் செஞ்சு தரேன். நான் எப்படி சரி உமரை கன்வின்ஸ் பண்றேன். ஆனா 2வது ஆட்சியை தாரது இருக்குது, அது உம்மத்தோட தொடர்பானது, நான் அதை எப்படி செய்வேன்? சொன்னாங்க, அப்ப கேட்டுட்டு வாங்க. மறுவ டர்க்கில இருந்து மதீனாக்கு வாரான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், நான் இவரை சந்திச்சேன், ஆனா 2 நிபந்தனை. என்ன? முதலாவது உங்களோட மகள். என்ன சொன்னீங்க? நான் ஹான்னு சொன்னேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என்ன நிபந்தனை? முதலாவது நிபந்தனை உங்களோட மகளை தரட்டுமா? கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? நான் ஹான்னு சொன்னேன். சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், ஜபலா இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு தயாரேன்னா நான் மகளை தாரத்துக்கு தயாரேன்னு. 2வது நிபந்தனை சொன்னாங்க, 2வது நிபந்தனை உங்களுக்கு பின்னால ஆட்சியை கேட்கிறார். என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், உங்களோட பேசணும். சொன்னாங்க, ஹல்லா லமின் தலஹுல் இமாரா, உங்களுக்கு பொறுப்பெடுக்கிறேன், ஜபலா இஸ்லாத்துக்கு வாரேண்டா நான் ஆட்சியம் தாரத்துக்கு தயார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்ல வாரேனேண்டா, அந்த காலத்துல சஹாபாக்கள் மக்கள் இஸ்லாத்துக்கு வாரதுட பொறுமதியை விளங்கினாங்க. மகளை தாரத்துக்கு தயார், பணத்தை தாரத்துக்கு தயார், வீட்டை தாரத்துக்கு தயார், தொழிலை தாரத்துக்கு தயார், உதவி செய்யறதுக்கு தயார். அது மாத்திரமல்ல, வாரவங்களுக்கு இல்ம படிச்சு கொடுக்கணுமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்துல, நல்ல விளங்கிக்கோங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்துல லெட்டர் வருவது ஷாம்ல இருந்து. யோசிங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வாரவங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அட்லீஸ்ட் செலவழிக்கிறோமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு லெட்டர் வருவது ஷாம்ல அதிகமான மக்கள் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க, அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ படிச்சு தரதுக்கு ஆட்கள் அனுப்புங்க. முஆத் இப்னு ஜபல், உபாதத் இப்னு சாமித், அபு தர்தா, இந்த 3 சஹாபாக்கள் அனுப்புறாங்க, நீங்க ஷாமுக்கு போங்க, ஷாமுக்கு போய்த்து மக்களுக்கு இல்ம படிச்சு கொடுங்க. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தமஸ்குடைய மஸ்ஜித்ல கொஞ்ச நாள் போய்த்து முயற்சி செய்யறாங்க. தமஸ்குடைய மஸ்ஜித்ல உட்கார்றாங்க. 1500க்கு மேல முஸ்லிம்கள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க 10 பேர் ஒவ்வொரு ஹல்காவாக இருந்து இவர் படிச்சு கொடுக்கிறார். அந்த ஒவ்வொரு ஹல்காக்கள்ல உலமாக்களை வச்சாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு செஞ்சது. பஸராக்கு அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அவர் போனதுக்கு பிறகு 2, 3, 4 வருடம் தான்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இஸ்லாத்துக்கு மக்கள் வராங்க, என்ன ஹாலாத்? சொன்னாங்க, ஏண்ட ப்ரொடக்ஷன் 600 ஹாஃபிஸ் உருவாக்கிட்டேன். 600 ஹாஃபிஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கூஃபால இருந்து லெட்டர் வருது. கூஃபா, இதெல்லாம் கட்டுக்கதைகள் இல்ல, வரலாறு. கூஃபால இருந்து லெட்டர் வருது, எங்களுக்கு ஆட்கள் இஸ்லாத்துக்கு வராங்க, படிச்சு தாரத்துக்கு அனுப்புங்க. இப்னு மஸ்ஊத் அனுப்புறாங்க. சொல்றாங்க, எனக்கு என்ன இப்னு மஸ்ஊத் அனுப்புறதுக்கு விருப்பமே இல்ல, நான் அவரை என்னையோட விருப்பம் வச்சு கொள்றதுக்கு, ஆனா அங்க பெரிய தேவை இருக்கிற சுட்டி அனுப்புறேன் சொன்னாங்க. அவரோட 70 பத்ர் சஹாபாக்களையும் அனுப்புறேன். அவரோட பைஅத் ரித்வான்ல பைஅத் செஞ்ச அந்த மரத்துக்கு கீழே பைஅத் செஞ்ச 300 சஹாபாக்கள் அனுப்புறேன். ஆட்கள் அனுப்பினாங்க, இல்ம படிச்சு கொடுத்தாங்க, குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்ற அந்த முயற்சிகள் எங்கட நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்றேன், ஆக குறைஞ்சது பங்குதாரிகளாகுங்க, பங்குதாரிகளாகுங்க. அடே, இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கு கிளாஸஸ் நடக்குதா? 90 சென்டர்ஸ் உருவாக்கி மாஷா அல்லாஹ் 90 உலமாக்களை போட்டு கிளாஸஸ் நடக்குது. அதுக்கெண்டே ஸ்பெஷல் சிலபஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கெண்டே நாங்க சரியான ஜோடிகளை பார்த்து திருமணங்களை முடிச்சு கொடுக்கிறோம். அதுக்காக வேண்டி எத்தனையோ பன்சல்குள்ள, சர்ச்சுக்குள்ள, வெளியே வந்து கொள்ளலாம், இன்னும் சிவரையோட எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதான் நான் சொன்ன விடுபட்ட சுன்னத். பள்ளிக்கு செலவழிக்க தயார், மதரசாக்கு செலவழிக்க தயார், இஃப்தாருக்கு செலவழிக்க தயார், உம்ரக்கு செலவழிக்க தயார். ஆனா இந்த விடுபட்ட சுன்னத் எங்களோட வாழ்க்கையில் அப்படியே கணக்கில்லாத நிலைமைக்கு போயிட்டு. அப்ப இந்த விஷயத்துக்கு செலவழிக்கிறது அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் என்றா, கடைசியாக இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். நோம்புடைய நோக்கம் என்ன? தக்வா உருவாக்குறது தானே. நோம்புடைய நோக்கமே தக்வா தான். இப்போ ஒவ்வொருத்தரும் நல்லா உள்ளத்தில் எடுத்துக்கோங்க. அத்தகா என்றா ஆக பெரிய தக்வாதாரி. அத்தகா என்றா ஆக பெரிய தக்வாதாரி, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் ஆக கூடிய உள்ளவன். நோம்புடைய நோக்கமும் ஆக பெரிய தக்வாதாரி ஆகிறதா இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு மனிதன் நரகம் போக மாட்டான். வஸயுஜன்னபுஹல் அத்கா வஸயுஜன்னபுஹல் அத்கா. அத்கா ஆக பெரிய தக்வாதாரி, அவர் நரகம் போக மாட்டார். அவர் யார்? அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா. அவர் அவருடைய பணத்தையும் கொடுப்பார், அவர் மக்களுக்கு சதகாவும் கொடுப்பார். அது மட்டுமல்ல, யுக்தி மாலஹு யதஸக்கா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. அவர் மக்களுக்கு செலவழிக்கிறது இருக்குதே, அது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கூலிக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்க்காக வேண்டி செலவழிக்கிறார். அல்லாஹ் கடைசிக்கு சொல்றான், வல சௌஃப யர்தா. அல்லாஹ் அந்த மக்களை அவசரமாக பொருந்து கொள்வார். இந்த ஆயத் யாருடைய விஷயத்தில் இறங்கினது என்ன தெரியுமா? நபி அவங்க மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அடிமைகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அடிமைகள் பிலால் போல, ஆமிர் இப்னு ஃபுஹைரா போல 7 அடிமைகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இவங்க பெரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏன்? அந்த அடிமைகளுடைய ஸ்லேவ்ஸ் உடைய எஜமான்கள் பிலால் இப்னு ரபாஹ்க்கு எவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க, ஆமிர் இப்னு ஃபுஹைராக்கு எவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன் வந்து, மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஏண்ட வாப்பாக்கு 40,000 திர்ஹம் தான் இருந்துச்சு, 40,000 தங்க காசு. ஹிஜ்ரத்துக்கு முன்னால 35,000 செலவழிச்சிட்டார். ஹிஜ்ரத்துக்கு பிறகு 5,000 திர்ஹங்களை செலவழிச்சிட்டார். மௌத்துடைய நேரத்தில் என் வாப்பா கிட்ட ஒரு சதம் கூட இருக்கல அபூ பக்கர் ரலியல்லாஹு. அப்ப ஹிஜ்ரத்துக்கு முன்னால் என்னத்துக்கு செலவழிச்சார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு என்றே செலவழிச்சார். எந்த அளவுக்கு? இந்த 7 அடிமைகளை சல்லி கொடுத்து வாங்கினார். வாப்பா அபூ குஹாஃபா வந்து சொன்னாங்க, ஏனெண்டா இவங்க எல்லாம் பலகீனமானவங்க. சொன்னாங்க, அபூபக்கர், நீங்க ஏன் இந்த பலகீனமான அடிமைகளுக்கு செலவழிக்கிறீங்க? அவருக்கு தெரியும் இந்த இஸ்லாத்துக்கு வந்து சுட்டி செய்யறேன். நல்ல உஜாரான, உங்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அடிமைகளை வாங்குங்களே, உங்களுக்கு பிரயோசனமா இருக்குமே. இவன்களை வாங்கி என்னதான் பிரயோசனம்? ஆனா இவர் வாங்கினது அவங்க இஸ்லாத்துக்கு வந்து சுட்டி அவங்கள விடுதலை செய்யறதுக்கு.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். வஸயுஜன்னபுஹல் அத்கா, அபூபக்கர போல ஆக பெரிய தக்வாதாரிகள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. அவர் எப்படியா கொண்டவர் என்றா, அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, அவர் அவருடைய பணத்தை செலவழிக்கிறார். ஆக பெரிய தக்வாதாரியுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான், செலவழிக்கிறார். எதுக்கு தெரியுமா செலவழிக்கிறார்? وَمَا لِأَحَدٍ عِنْدَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى, இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறார். அவங்களுக்கிட்ட எந்த பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கவே இல்லை. பிலால், நான் உங்களே வாங்குறேன், நீங்க எனக்கு வேலை செய்யுங்க. இல்ல இல்ல, அல்லாஹ் கிட்ட மட்டும் கூலி எதிர்பார்த்து இஸ்லாத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்களே மக்கள், அவங்களுக்கு செலவழிக்கிறது ஆக பெரிய தக்வாதாரியுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் சொல்லி, வல சௌஃப யர்தா, Allah will be pleased with them, அல்லாஹ் அவங்களை அவசரமாக பொருந்து கொள்வான். எனவே தக்வாவுடைய மாதம் அல்லாஹ் சொல்றான், ஆக பெரிய தக்வாதாரியுடைய அடையாளம் என்ன? அபூபக்கரை போல இந்த விஷயங்களுக்கு செலவழிங்க. அபூபக்கரை போல இந்த விஷயங்களுக்கு செலவழிங்க, இஸ்லாத்துக்கு வாரவங்களுக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே விடுபட்ட சுன்னத் என்று சொல்றது இதுதான். எனவே எந்த மாசத்துல அல்லாஹ் தக்வா உருவாக்க சொல்றானோ அந்த தக்வாவுடைய மாதத்துல நாங்களும் இந்த விஷயங்களை தேடி 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 பேய்த்து எவ்வளவு செலவழிச்சு அந்த மக்களுக்கு உதவி செய்யலும், அவங்களோட திருமணங்களுக்காக வேண்டி, அவங்களோட கல்விக்காக வேண்டி, அவங்களோட வீட்டுக்காக வேண்டி, எங்கட ஜகாத்ல ஒரு போர்ஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல, எங்கட சம்பளத்தில் ஒரு போர்ஷன் போகட்டுமே, ஒரு ஃபேமிலியை நாங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்வோமே, அல்லது ஒரு நபர் அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார் இஸ்லாத்துக்கு, அவருடைய விஷயத்துக்கு நாங்க செலவழிப்போமே. இந்த எண்ணங்களை இந்த ரமதானுடைய மாதம் ஹிதாயத்துடைய மாதத்தில் நாங்கள் உண்டாக்குறது ஆக முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த விடுபட்ட சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குவேன், என்ற வருமானத்தில் ஒரு பெரிய ஒரு போர்ஷன் நான், அல்லது ஆக குறைஞ்ச இன்னொரு போர்ஷன் சரி கொடுப்பேன் என்ற நீயத்தை உருவாக்குங்க. இது ரமதானுடைய ஆக முக்கியமான ஒரு சுன்னத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அத்தகா, ஆக பெரிய தக்வா தாரியுடைய அடையாளம் தான் புதுசாக இஸ்லாத்துக்கு வாரவங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறது. அவங்களுக்கு ஒன்றும் எதிர்பார்க்கிறது இல்ல, அல்லாஹ்க்காக வேண்டி செலவழிக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுருக்கம் அல்லாஹோட தொடர்பான விஷயங்களையும் கவனமாக இருக்கிறது, தௌபா செய்யறது, மக்களோடையும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் ஒத்துமையாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு மக்கள் வாராங்க, நன்முஸ்லிம்களுக்கும் அஹ்லாக்க காட்டுறது, வாரவங்களை அழகான அமைப்புல அனுசரிக்கிறது. இந்த விஷயங்களுக்காக வேண்டி எங்களால மேக்சிமம் எவ்வளவு ஏழுமோ நாங்க உதவி செய்யறது. எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.